பாலு பாப்பா. ஆமா, தம்பி முகத்துல கொதிக்கிற காப்பிய ஊத்துனியாமே. அவன் தான் மூஞ்சில காஃபியை ஊத்துன்னு சொன்னா அதான் ஊத்துனேன் இல்லையா தம்பி? ஆமாப்பா. இல்ல, கோவத்துல ஏதோ சொல்றதுதான், அதுக்காக ஊத்திடுறதா? நாளைக்கே உன்னை செத்து தொலைன்னு சொல்றான், செத்துருவியா? தெய்வத்துக்கு சமமா மதிக்க வேண்டிய சின்னம்மாவை கோழி பிரியாணி பண்ணு, நண்டு குழம்பு வை, அதுவும் மசாலாவை நீயே அரைச்சி வைக்கணும்னு சொன்னியாமே, சொல்லலாமா? உன்னை கட்டுப்பாடு உள்ளவனா வளர்க்கணும்னு நான் எவ்வளவோ பாடுபடுறேன், நீ காலி பயலா வளர்ந்து நிக்கிற. உன்னை ஒழுக்கம் உள்ளவனா வளர்த்து ஆளாக்குறேன்னு என் அண்ணனுக்கு செஞ்சு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்கு இதை தவிர வேற வழியே இல்லை. அண்ணே, தோளுக்கு மேல வளர்ந்த உங்க மகனை அடிக்கணுமேன்னு நினைக்கிறப்போ நெஞ்சு துடிக்குது, கண்ணு கலங்குது. ஆனா உங்க மகனை நல்லவனா வளர்க்கறதுக்கு என் கடமை நான் செஞ்சுதானே ஆகணும். என்ன மன்னிச்சிருங்க அண்ணே, மன்னிச்சிருங்க. சித்தப்பா, நீ திருந்தணுங்கிறதுக்காகத்தான் உன்னை அடிக்கிறேன், என்ன தப்பா நினைக்காதப்பா. நான் உன் சித்தப்போண்டா. என் அப்பாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும்னு சொல்லி என்னை அடிச்சே வளர்த்தீங்க. நானும் பொறுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு எனக்கு புது உணர்ச்சி வந்திருக்கு, புது வேகம் வந்திருக்கு. ஒரு தப்பு செய்யாத நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? தப்பு செய்யறவன் தான் தண்டனை அனுபவிக்கணும். என்னடா செய்ய போற? இப்ப வர அப்பா, வயசுல என்னை விட பெரியவரான என் சித்தப்பாவை நான் அடிக்க போறேனே நினைக்கும் போது என் நெஞ்செல்லாம் துடிக்குது, கண்ணெல்லாம் கலுங்குது. ஆனா நான் என்ன செய்ய முடியும்? உங்க தம்பியை நல்லவரா திருத்ததுக்காக நான் என் கடமையை செஞ்சுதான் ஆகணும். என்ன மன்னிச்சிடுங்கப்பா, மன்னிச்சிடுங்க. பல 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 ஆனாண்டா சித்தப்பா, நீங்க திருந்தணுங்கிறதுக்காகத்தான் நான் உங்களை அடிக்கிறேன், தப்பா நினைச்சுக்காரு. இதுல அடிச்சா தோலை உரிஞ்சிடும்டா. எத்தனை தடவை நீங்க என் தோலை உரிச்சிருக்கீங்க. நான் எப்பவுமே கடனை வச்சுக்க மாட்டேன், திருப்பி கொடுத்துருவேன். உப்பு தின்னா தண்ணி சாப்பிட்டுதான் ஆகணும். சித்தப்பா, கொஞ்சம் காலை காட்டுங்க. எதுக்கு காட்டுங்க சொல்றேன். இத புடிங்க. எதுக்கு புடிங்க. முதல்ல ஒரு நல்ல காரியத்தை செய்ய போறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன அடிக்கிறது? என்கிட்டவே ஆசீர்வாதம் கேட்கிறானே. அதை கொடுங்க. மாட்டேன் மாட்டேன். அடம் பிடிக்க கூடாது. கொடுங்க. இந்த அடி எதுக்கு தெரியுமா? என்னை படிக்க வைக்காததுக்காக. இந்த அடி எதுக்கு தெரியுமா? என்னையும் என் அம்மாவையும் வேலைக்காரங்களை விட மட்டமா நடத்துறதுக்காக. இந்த அடி எதுக்கு தெரியுமா? தெய்வம் மாறி இருக்க அம்மாவை மதிக்காம வந்த பிடாரிய மறிச்சதுக்காக. இதப்பா, இப்போ விழுறதெல்லாம் தர்ம அடி. ஐயோ, தர்மம் என்ன இதானே? அவர் அடிக்காத. இல்லம்மா, சித்தப்பாவை திருத்தி நல்ல வழி கொண்டு வரணும், அதுக்காக தான் அடிச்சிட்டு இருக்கேன். அவர் அடிக்கும் போது அவருக்கு ஒலிக்கிறத விட என் மனசு தான் ஜாஸ்தி ஒலிக்கும். சின்னையா,
உங்க தம்பியும் திருத்தி நல்ல வழிக்கு கொண்டாந்துருங்க. ஐயோ, இனிமே என்னால தாங்க முடியாது. அவனை அடிச்சு திருத்து. ஐயோ. ஆ! ஆ! ஐயோ! 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 அடிக்காத. பெரியசாமி, உனக்கு காலையில காஃபி இருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்து கொடுக்கணுமா? இல்ல, இனிமே நானே காலையில எந்திரிச்சு நானே ஸ்டவ் பத்த வச்சு நானே காபி போட்டு நானே உன் பெட்டு கொண்டாந்து தரேன். கௌரிய பார்த்து கண்ணடிக்கிறியா? அடிக்க மாட்டேன். கௌரி யாரு? தங்கச்சி. இப்போது தெரிஞ்சுக்கிட்டே. கோ கோ என்னையே இந்த அடி அடிக்கிறே? அம்மா எவ்வளவு தப்பு பண்ணுது, அதையும் கொஞ்சம் அடி. முட்டி முட்டி தட்டு. பாலு பாலு என்ன அடிக்காதப்பா. பொம்பளைன்னு சொல்லி இந்த தடவை விடுற. இத பாருங்க, பொம்பளை எவ்வளவு படிச்சிருந்தாலும், வெளியே எவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும், எவ்வளவு பணம் வசதி இருந்தாலும், வீட்டு வேலை செய்யாத பொம்பளை கிடையாது. நீங்க நாளையில இருந்து, இன்னில இருந்து வீட்டு வேலை, சமையல் வேலை, வழிகாட்டு வேலை, நீங்க 3 பேரும் சேர்ந்து ஒழுங்கா செய்றீங்க. எப்படி செய்றீங்க? மறுபடியுமா? ரொம்ப வலிக்குதா சித்தப்பா? வலிச்சுதாவா? சித்தி, இவரை மேலே கூட்டிட்டு போய் உப்பை ஒருத்தி ஒத்தர கொடுங்க. ஐயோ, அம்மா, ஐயோ, பலமான அடி. பார்த்து பிடிக்கும். நடக்க முடியலையே. ஐயோ, ஐயோ, இந்த அடி. சின்னையா, உங்களுக்கு எப்படி இவ்ளோ தைரியம் வந்துச்சு? எனக்கே தெரியல, தூள் பண்ணிட்டேன். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, நம்ம நாட்டிலே, இந்த வீட்டிலே. நேற்றுக்கு வரைக்கும் என்கிட்ட அடி வாங்கிட்டு அழுதுகிட்டு இருந்த பையன் என்ன அதிகாரம் பண்றான். வாட் முணுமுணுப்பு? என்னால முடியல. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. எனக்கு மட்டும் பழக்கம் இருந்ததா? இப்ப வேலை செய்ய போறீங்களா இல்லையா? முடியாது, என்னால வேலை செய்ய முடியாது. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. தப்பு செஞ்சவங்களையும் தண்டிக்கணும், வேலை செய்யாதவங்களையும் தண்டிக்கணும். வேலை செய்யறேன்.